மாதவிடாய் காலத்தில் பெண்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்க முடியுமா? மாதவிடாய் காலத்தில் பெண்கள் திருநீர் அணியலாமா? பூஜை செய்யலாமா? ஸ்லோகங்கள் சொல்லலாமா? கோவிலுக்கு செல்லலாமா? போன்ற பல பல கேள்விகளுக்கான பதில்களை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். தீட்டு, பாவம், தோஷம் என்றெல்லாம் சொல்லி பெண்களை இறைவனிடம் இருந்து ஒதுக்கி வைப்பவர்களுக்கான முக்கியமான பதிவு இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீக ரீதியாக பெண்களுக்கு மாதவிடாய் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்படுகின்ற வரலாறு. திருவிளையாடல் புராணம் இதற்கு தொடர்புடையதாக சொல்லப்படுகின்றது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள் பற்றி கூறும் நூல் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த நூலில் முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம். திருவிளையாடல் புராணம் படலம் 1 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படலத்தின்படி இந்திரன் தேவலோக மாதர்களின் நடனத்தில் மயங்கியிருந்த சமயம் தேவகுருவான பிரகஸ்பதி வருகிறார். இந்திரன் அவரை கண்டு கொள்ளாததால் அவர் கோபத்துடன் சென்று விடுகிறார். குருவை அவமதித்ததன் பலனாக நாட்கள் செல்ல செல்ல இந்திர லோகத்தின் அழகும் வளமும் குறைய துவங்குகிறது. குருவின் கோபத்தால்தான் இந்த நிலை என இந்திரனுக்கு விளக்குகிறார் பிரம்மதேவர். காலியாக உள்ள குருவின் இடத்தில் அசுரனான துவஷ்டாவின் மகன் விஸ்வரூபனை தேவ குருவாக்க பிரம்மாவின் ஆலோசனைப்படி முடிவெடுக்கிறார் இந்திரன். தேவர்கள் நலனுக்காக இந்திரன் நடத்திய யாகத்தில் அசுரர்கள் நலனுக்காக மந்திரத்தை சொல்கிறான் விஸ்வரூபன். இதை அறிந்த அவனின் 3 தலைகளையும் துண்டித்து விடுகிறார் இந்திரன். இதனால் குருவை அவமதித்த பாவத்துடன் சேர்ந்து அசுரனை தேவகுருவாக்கிய பாவம், குரு நிலையில் இருப்பவனை கொன்ற பாவங்கள் இந்திரனுக்கு வருகிறது. மகனின் கொலைக்காக இந்திரனை பழி தீர்த்த துவஷ்டா தனது மகன் பெயரிலேயே மற்றொரு அரக்கனை உருவாக்கிறார். அவனை அழிக்க ததிசி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து அதனை வைத்து அரக்கன் விஸ்வரூபனை அழிக்கிறார் இந்திரன். இதனால் பிரம்மஹத்தி தோஷமும் அவரை பிடிக்கிறது. இந்த பாவங்கள் நீங்க பூமியில் கடம்ப வனத்தில் வீற்றிருக்கும் சுந்தரேஸ்வரரை தங்கத் தாமரை கொண்டு அர்ச்சனை செய்து பாவங்கள் நீங்க பெறுகிறார் இந்திரன். இருந்தாலும் இந்திரனின் பாவங்கள் அழியவில்லை. இந்த பாவங்கள் 4 பாகங்களாக பிரிகின்றனர். இவை வரம், சாபம் என 2 தன்மையாகின்றது. உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் 4 பேரிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அவை பூமி, நீர், மரம், பெண். இதில் வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னை தானே செழுமைப்படுத்தி கொள்வது வரமாக அமைகிறது. நீர் நுரைத்த தன்மை சாபமாகவும் அதுவே பாவம் போக்கும் புண்ணிய தீர்த்தமாவது வரமாகவும் அமைகிறது. மரத்திற்கு பிசின் சாபமாகவும் வெட்டினால் மீண்டும் துளிர்விடும் தன்மை வரமாக அமைகிறது. பெண்ணிற்கு மாத விலக்கு சாபமாகவும் அதன் மூலம் அதீத சக்தி பெற்று தெய்வத்திற்கு சமமான தாய்மை நிலை வரமாகவும் வழங்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றது. இப்படித்தான் பெண்களுக்கு மாதவிடாய் தோன்றியது. இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகின்ற வரலாறு. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு செல்லக்கூடாது, பூஜைகள் செய்யக்கூடாது என்பதற்காக விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற காரணங்கள். நமது உடல் 5 விதமான கோஷங்களால் இயங்குகிறது என விஞ்ஞானம் கூறுகிறது. அவை அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் எனும் 5 ஆற்றல்கள் நமது உடல் இயங்க 10 விதமான தச வாயுக்கள் உதவுகின்றனர். அவற்றில் முக்கியமானது பிராணன், அபானன். பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது, அபானன் என்பது கீழ்நோக்கி செல்லக்கூடியது. மாதவிடாய் காலத்தில் அபானன் என்கின்ற வாயு அதிக அளவில் செயல்படுவதால் உடலில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்றது. பிராணன் குறைவாக செயல்படுவதால் மாதவிடாய் காலத்தில் சோர்வு ஏற்படுகிறது. கோவில்களில் மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட யந்திர தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மீது தெய்வ விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அங்கு பிராண சக்தி அதிகமாக காணப்படும்.
பிராணசக்தி அதிகமாக உள்ள கோவில்களில் அபானன் வாயு அதிகம் செயல்படும் போது மாதவிடாய் காலத்தில் சென்றால் எதிர்மறை ஆற்றல்கள் நமக்கு பல தொந்தரவுகள் வரக்கூடும் என்பதாலே மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் முற்காலத்தில் தெய்வங்களின் ஆலயங்கள் ஊருக்கு வெளியே தனியாக அமைந்திருக்கும். பெரும்பாலும் காடுகள் மலைகளை சுற்றி இருக்கும். அந்த இடங்களில் இருக்கும் விலங்குகளுக்கு இந்த உதிரப்போக்கு வாடை உணரும் தன்மை உண்டு. விலங்குகள் ஆக்ரோஷம் கொள்ளும், அபசகுனமாக இருக்கும். அதனால் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டுமென சொன்னார்கள். இது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு செல்லக்கூடாது என விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகின்ற காரணம். இப்படி பெண்களின் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் பிற்காலத்தில் தீட்டு என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு மாறிவிட்டது. பெண்கள் இயல்பாகவே அந்த நேரத்தில் சோர்வாக இருப்பார்கள் என்பதற்காக அக்காலத்தில் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டதே தவிர ஒதுக்கி வைக்கப்படவில்லை. ஆனால் தற்போதுள்ள காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தில் அந்த ஓய்வு என்பது பெண்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் உடல் சுத்தம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அசாமில் உள்ள யோனி சக்தி பீடமாக விளங்கக்கூடிய காமாக்யா தேவி ஆலயத்தில் அதிசயமான நிகழ்வு வருடந்தோறும் நிகழ்கின்றது. நமக்கு எப்படி மாதவிடை காலம் 3 நாட்கள் உதிரப்போக்கு இருக்கின்றதோ அதே போல இந்த ஆலயத்தில் தேவிக்கும் 3 நாட்கள் உதிரப்போக்கு நடைபெறுகின்றது. இதனை ஊர் மக்கள் கதவடைத்து திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதே போல கேரளாவில் செங்கனூர் பகவதி அம்மன் ஆலயத்திலும் அம்பிகைக்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது. இதையும் மக்கள் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதே போல ஆடிப்பூர விழாவில் நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி அம்பாளுக்கு ருதுசாந்தி விழாதான் நடைபெறுகின்றது. உலகாலும் ஜெகன் மாதா அம்பிகைக்கே மாதவிடாய் காலம் என்று ஒன்று உண்டு. மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு. இதில் பாவம் புண்ணியம் என்று எதுவும் இல்லை. சில வீடுகளில் பெண்களுக்கு விசேஷ நாட்களில் மாதவிடாய் வந்துவிட்டால் ஏதோ பெரிய குற்றம் போல பேசுவார்கள். அந்த பெண்களின் தவறுதான் அது என்கின்ற அளவிற்கு அவர்களை நடத்துவார்கள். சிலர் தோஷம் வரும் என்று கூட மாதவிடாய் வந்த பெண்களை பயமுறுத்துவார்கள். ஆனால் உண்மையில் மாதவிடாய் வருவதில் பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அது ஒரு இயற்கையான நிகழ்வு என்ற புரிதல் வர வேண்டும். அதே சமயம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூஜை செய்யலாமா, திருநீர் அணியலாமா, விரதங்கள் மேற்கொள்ளலாமா என்பது குறித்து பார்க்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஆலயங்களுக்கும் பூஜை அறைக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. அதே சமயம் பெண்கள் காலையில் எழுந்து உடன் தலைக்கு குளிக்கலாம். தினமும் தலைக்கு குளித்தால் உடல் நலனுக்கு ஆகாது என்று நினைப்பவர்கள் சுத்தமாக உடம்புக்கு குளித்துவிட்டு வாசல் கூட்டி தெளித்து கோலமிடலாம். பின்னர் பூஜை அறைக்கு பதிலாக வீட்டில் வாசலில் விளக்கேற்றி இறைவனை வழிபடலாம். திருநீறு அணியலாமா? மாதவிடாய் காலத்தில் நீங்கள் தாராளமாக விபூதி குங்குமம் வைக்கலாம். பூஜை அறையில் இருக்கும் விபூதி குங்குமத்தை சென்று வைக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை. தனியாக விபூதி குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் இட்டுக்கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதே போல விரத காலத்தில் மாதவிடாய் வந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றாக குளித்துவிட்டு பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். தேவைப்பட்டவர்கள் உங்கள் உடல்நலத்தை பொறுத்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதவிடாயை மாத்திரை போட்டு தள்ளி வைப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சில பெண்கள் கோவிலுக்கு சென்ற சமயத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் அதனால் எந்த தவறும் இல்லை. எந்த தோஷமும் உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் சுத்தமான பிறகு மீண்டும் அந்த கோவிலுக்கு சென்று மனமுருகி இறைவனை வழிபாடு செய்து வந்தால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் நீங்கும். மாதவிடாய் காலத்தில் ஸ்லோகங்கள் சொல்லலாமா? நீங்கள் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக ஸ்லோகம் சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். திருப்புகழ், சண்முக கவசம், பகை கடிதல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவபுராணம்,
லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, சுந்தரகாண்டம் என்று உங்களுக்கு எது தெரியுமோ அதை தாராளமாக பாராயணம் செய்யலாம். இறை நாமத்தை சொல்லி வழிபடலாம். பூஜை அறைக்கு தான் சென்று சொல்ல வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து வணங்கலாம். தீட்டு என்பது இறைவன் கொடுத்த வரம். தீட்டு வரவில்லை என்றால் குழந்தை பிறக்காது. மாதவிடாயை பெண்ணுக்கு அளித்ததே கடவுள்தானே. மாதவிடாய் ரத்தம் தீட்டு என்றால் அதிலிருந்து வந்த நாம் எல்லோரும் தீட்டுதானே. கடவுளின் படைப்பு தொழிலுக்கு அடிப்படை காரணமாக உள்ளது இந்த நிகழ்வுதான். இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் வம்சம் தழைக்காது, உலகம் இயங்காது. பெண் என்பவள் உலகின் மிகப்பெரிய சக்தி. அவர்களை நம் முன்னோர்கள் நடத்தியவாறு நடத்தினால் உத்தமம். ஆனால் காலப்போக்கில் இதனுடைய தாற்பயம் தெரியாமல் அவர்கள் மனம் காயப்படும்படி ஒதுக்கி வைப்பது சரியில்லை. மாதவிடாய் காலத்தில் சோர்வுடன், மன சஞ்சலத்துடன், தெளிவில்லாத நிலையில் இறைவனை எப்படி வழிபட முடியும் என்பதால்தான் கோவிலிலும் பூஜை வழிபாடுகளிலும் செய்ய வேண்டாம் என ஒதுக்கி வைக்கப்பட்டனர். நாளடைவில் இது தீட்டு என்று மாறி ஒதுக்கி வைக்கப்பட்ட நிகழ்வாக மாறிப்போனது. யாராவது உங்களை மாதவிடாய் காலத்தில் இது செய்தால் பாவம், இப்படி செய்தால் தோஷம் என்று சொன்னால், உங்களை இறைவனிடம் இருந்து பிரித்து வைக்க முயற்சித்தால் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாம் நம்பி வணங்கும் தெய்வம் ஒரு மிக பெரிய கருணை கடல். இறைவனுக்கு நீங்கள் செலுத்தும் அன்பை அவர் பல மடங்கு திருப்பி தருவாரே தவிர, நீ இதை செய்துவிட்டாய், உனக்கு பாவம் வந்து சேரும் என்று சொல்ல மாட்டார். உங்களுக்கு பிடித்த கடவுளை பிடித்த முறையில் தொட்டு பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. மனதால் அவரது நாமத்தை ஜபியுங்கள். இதை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் நம்பும் தெய்வத்தை அன்பால் அழைத்தால் அந்த தெய்வம் உங்களிடம் ஓடோடி வந்து பேசுவார். இதை நீங்கள் மனதார உணரலாம். துச்சாதனனால் திரௌபதி துகிலுரிய படும்போது மாதவிடாய் காலத்தில்தான் இருந்தார். இரு கைகளையும் தலைமேல் தூக்கி கோவிந்தா என்று சரணடையும் போது கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்து துகில் கொடுத்து அவர் மானம் காத்தார். தீட்டு என்று எண்ணி இறைவன் ஒதுங்கி நிற்கவில்லை. பிரசித்தி பெற்ற திருச்சி தாயுமானவர் சுவாமி கோவிலில் உலகிற்கே தந்தையான சிவபெருமான் தாயாக மாறி பிரசவம் பார்த்து தாயையும் சேயையும் காத்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. தீட்டு என்று எண்ணியிருந்தால் இறைவன் பிரசவம் பார்த்திருக்க முடியுமா? தாயையும் சேயையும் காப்பாற்றியிருக்க முடியுமா? நாம் இறந்த பிறகு துணைக்கு யாருமே இன்றி பயந்து கலங்கி தன்னன் தனியாக தவிக்கும் ஆன்மாவிற்கு, நீ தனியாக இல்லை, உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறி சமாதானம் செய்து தன் நிலையை நினைத்து தவித்து கொண்டிருக்கும் ஆன்மாவிற்கு முக்தி அளிப்பதற்காகவே சுடுகாட்டில் வாசம் செய்கிறார் சிவபெருமான். தீட்டு என்று எண்ணியிருந்தால் இறைவன் சுடுகாட்டில் அந்த ஆன்மாவிற்கு முக்தி அளிக்க முடியுமா? எனவே தீட்டு என்று சொல்லி உங்களை இறைவனிடம் இருந்து பிரித்து வைக்க யாராவது முயற்சி செய்தால் ஒருபோதும் அதை காதில் வாங்காதீர்கள். உங்கள் ஆன்மா என்றைக்குமே இறைவனின் காலடிகளில் சரணடையுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அவரின் பொன்னான பாதங்களை, திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இறைவனை எல்லோரும் எந்நேரமும் எங்கும் என் நிலையிலும் கும்பிடலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கவிமணி சொன்னது போல பெண்ணாய் பிறந்ததற்கு பெருமை கொள்ளுங்கள். சின்ன அரும்பை வயிற்றில் சுமந்து குடும்ப பாரத்தை நெஞ்சினில் சுமந்து சிரித்த முகத்தோடு சிந்தையில் கனிந்து வாழை குருத்து போல் குலத்தை தழைத்து வாழும் புனிதமான தாய்மை என்றும் வாழ்கவே. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.